என்னோட மதர்-இன்-லா ரொம்ப ஓவர் பவர் பண்ணுறாங்க, டாமினண்ட்டாக இருக்காங்க, ரொம்ப கண்ட்ரோலிங்காக இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விமனுக்கு இருக்கிற ப்ராப்ளம் தான் இது. ஸோ இதை நான் கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ நம்ம இங்கே 2 பார்ட்டிஸ் இருக்குது. ஓகே, டாட்டர்-இன்-லா இருக்காங்க, மதர்-இன்-லா இருக்காங்க. நம்ம ஃபோக்கஸ் எப்போவுமே மதர்-இன்-லா டாமினண்ட்டாக இருக்காங்க, மதர்-இன்-லா ஓவர் பவர் பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம ஃபோக்கஸ் எப்போவுமே அவங்கக்கிட்ட தான் வச்சுருக்கோம். நீங்கள் ஃபோக்கஸ் அப்படியே மெல்ல உங்ககிட்ட, அதாவது டாட்டர்-இன்-லா கிட்ட திருப்பி பாருங்களேன். ஏன் உங்களால் பேச முடியல, ஏன் உங்களால் ஸ்டாண்டிங் அப் ஃபார் செல்ஃப் பண்ண முடியல, ஏன் நிறைய விமன் அந்த ஒரு விக்டிம்ஹுட்டில் இருக்கும். அதுதான் கான்ஷியஸாக அவேர்னஸ் கொண்டு வர விஷயம். நமக்கு அந்த நேரத்தில் என்ன நடக்குது, ஏன் நம்ம ஒரு மாதிரி வாயடைச்சி போயிடுறோம், ஃப்ரீஸ் ஆகிடுறோம், பேச மாட்டேங்கிறோம், த்ரோட் ரொம்ப ஸ்டக் ஆயிடுது, சொல்கிறதுக்கெல்லாம் சரி சரின்னு சொல்கிறது. இது எல்லாமே மாற்றலாம். இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். எல்லாமே மாற்றலாம். நம்ம எமோஷ்னலாக க்ரோ ஆகணும். இங்கே தான் நிறைய விமன், நிறைய மதர்ஸ் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம எமோஷ்னலாக க்ரோ ஆகும்போது தான் அந்த சுச்சுவேஷனில் நம்மளோட பவர் எல்லாத்தையும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டோம். நம்ம ரொம்ப பவர்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறோம், ஹெல்ப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறோங்கிறத நம்ம கான்ஷியஸாக புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். நம்ம கான்ஷியஸாக புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது அந்த சைக்கிள் எல்லாம் பிரேக் பண்ணலாம். நம்ம அதுக்காக போய் கத்தி சண்டை போட்டு அப்படி பண்ணணும்னு சொல்லலை. பட் நமக்குன்னு ஒரு வாய்ஸ் இருக்குல்ல, அந்த வாய்ஸுக்கு பவர் கொடுக்கணும், அந்த வாய்ஸை வெளியே கொண்டு வரணும், அதை பவர்ஃபுல் ஆக்கணும். பவர்ஃபுல்லுங்கிறது லைக் வி கேன் டாக் ஃப்ரம் அவர் ஸ்பிரிட். நம்ம சோல்லேருந்து பேசலாம், லவ்விங்காக பேசலாம். அது பவர்ஃபுல்லாக இருக்கும். அது நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம இன்னொருத்தவங்க ஓவர் பவர் பண்ணாலே அந்த ஈகோலேருந்து கத்தி சண்டை போட்டு எரிச்சல் படுத்தி அங்கே ஒரு கான்ஃப்ளிக்ட் அந்த ஃபியர் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் வேறு நமக்கு நிறைய இருக்கும். ஸோ நம்ம லைஃப்பில் நிறைய விஷயம் நம்ம முன்னாடி போகலாம், சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம், சாதிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். பட் அதுக்கு அந்த எமோஷ்னல் அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். நம்ம என்ன ஸ்டேட்டில் இருக்கோம், நமக்கு என்ன ஃபீல் ஆகுது, நம்ம இதை தாண்டி வர முடியுமா, பிரச்சனை இருக்குது, ஓகே, அந்த பிரச்சனையை தாண்டி வர முடியுமானா வர முடியும், கண்டிப்பாக வர முடியும். அதுக்கு எமோஷ்னல் அவேர்னஸ் ரொம்ப 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 முக்கியம். ஸோ இதை பற்றி நான் நிறைய சொல்லித்தரேன். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். Thank you.